ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வெஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாமா? சாம்பார் வைக்க போகிறேன், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் பாயசம், அப்பளம் இதெல்லாம் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, புளி ஊற வச்சுருக்கேன். பருப்பில் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இப்போ பருப்பில் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மிளகாத்தூள் போட மாட்டேன். கொஞ்சம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு, அப்புறம் பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டேன். அப்புறம் மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சு குக்கர் ஒரு 3 விசில் வர அளவுக்கு வச்சுக்கிறேன், பருப்பு நல்லா வெந்து வர அளவுக்கு. ஆக்சுவலாக இன்னுமே வாய்ஸ் சரியாகலை, 1 வீக் ஆகுது. கோல்டு ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி வரையும் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு. அதனால இன்னும் கோல்டு சரியாகாமல் இன்னுமே இருக்குது. பார்ப்போம், இன்னும் 2 days ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் பருப்பை குக்கரில் வச்சுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன். தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது நான் தஞ்சாவூர் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் சாம்பார் வைப்போம், அதுபடி தான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி வேணுமா ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி குக்கரில் ஒரு 2 விசில் வட்டு வச்சுக்கலான்ட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதையும் மூடி ஒரு பக்கம் வச்சுட்டேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாம்பார் எல்லாருமே மிளகாத்தூள் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரை வெளியில் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு இப்படி சாம்பார் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அது மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணலான்னு அது மாதிரி செஞ்சுருக்கேன். அடுத்து பருப்பு வெந்துருச்சு, அது மசியெல்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. சும்மா கரண்டியில் கிளறி விட்டாலே நல்லா இதாகிடுச்சு. ஸோ சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கடுகு, சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன். கடைசியாக வேணும்னாலும் தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கலாம், நான் ஃபஸ்ட்லேயே தாளிச்சிட்டேன். ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயமும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, இது நல்லா கருவடை இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். காய் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். காய்க்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். காய் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். காய் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பச்சையாக இருந்தால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள், முருங்கைக்காய் கலருமே மாறிடுச்சு. ஸோ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு, அது பச்சை வாசனை இல்லாமல் இருக்குல்ல, அதனால் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறமா புளி தண்ணி கரைச்சி இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். ஸோ புளி தண்ணியும் நான் ஊற்றிடுறேன். புளி தண்ணி கொதித்து வர நேரத்தில் பருப்பும் தேங்காயும் ஊற்றிட்டா அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடும். இதே ஃபஸ்ட்டு எண்ணெயை மட்டும் ஊற்றி காயெல்லாம் போட்டுட்டு அது வதக்கிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக ஊற்றிட்டு கடைசியாக வேணும்னாலும் தாளித்து ஊற்றிக்கலாம். நான் ஆனால் ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டேன். அவ்வளோதான், பருப்பு ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் அது கொதித்து வர நேரம் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். நான் சும்மாவே சாப்பிடுவேன், அந்த மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார். எங்கேயாவது வெளில போனாலும் நம்ம ஊர் சாம்பார் மாதிரி இல்லையா, அப்படி தான் எனக்கு தோணும். அதனால் எனக்கு எங்கள் ஊர் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், தேங்காயும் ஊற்றிட்டு அந்த தேங்காய் ஜாரில் இருக்கிறதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிட்டேன். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சு மேலே எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சா போதும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆகிடும். நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் சிம்மில் வச்சிடறேன். சிம்மில் வச்சோன்னே அதுக்கப்புறம் ஒரு
5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா அப்படியே மேலே வந்து எண்ணெய் படர்ந்து வரும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வந்து இந்த சாம்பாரில் நான் போடுவேன். மாங்காய் நான் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் பழமான மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்து எப்போதுமே வந்து கொட்டையோடு தான் அப்படியே கீறுவேன். ஆனால் கொஞ்சம் பழமானதுனால நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படியே ஒரு சைடில் உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் வெந்துருச்சு. அது தோலை உரிச்சிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு, ஏன்னா ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டேன், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு அதை சும்மா லைட்டாக மட்டும் கிளறி விட்டேன். ரொம்ப பிசைய முடியாது, ஏன்னா மசிஞ்சு போயிடும். மேலால் அப்படியே கிளறி விட்டுட்டு நான் அப்படியே தவாவில் போட்டு எடுத்துட்டேன். காரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கிளறி விட்ட அப்புறம் டைரெக்டாக தவா ஃப்ரை மாதிரி பண்ணலான்ட்டு சும்மா லைட்டாக எண்ணெயை ஊற்றி அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கடையில் வந்து ஆதியா என்ன பண்ணுறாங்க பாருங்கள். நான் இதெல்லாம் சமைச்சிட்ருக்கேன். வந்து என் காலுக்கு கீழே படுத்துக்கிட்டு ஹாய் சொல்கிறாங்க, சூப்பர் சொல்கிறாங்க, ஃப்ளைங் கிஸ் கொடுப்பாங்க. இப்போது அப்படியே தான் இது மாதிரி தான் பண்ணுவாள். நான் சமைச்சிட்ருப்பேன், வந்து சில நேரங்களில் அப்படியே கிச்சனில் என் காலுக்கிட்டே தான் இருப்பாள், என்னை சுற்றி சுற்றி வருவாள். தங்கம் இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக படுத்துட்டு விளாண்டுட்டு இருந்தா. சில நேரங்களில் அழுவாங்க, நான் கூப்பிட்டேன்னு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா. திரும்பியும் கேமரா இருக்குன்ட்டு திரும்பியும் படுத்து காட்டுறேன்னு படுத்தா. அவ்வளோதான், சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே எண்ணெய் அப்படியே படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் இறக்குற டைமில் தான் மாங்காய் போட்டுக்கிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் பழமாக இருக்கிறதுனால போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். சைடில் சாதமும் வச்சுருந்தேன் பாருங்கள், நல்லா பழமாக இருக்குது. மாங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் சாம்பார். அதனால் இதை இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன் கீழே. ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டோம்னா குழஞ்சி போயிடும் மாங்காய். இந்த ஸ்டேஜில் இறக்கணுன்னா சூப்பராக பாருங்கள். சாம்பார் மேலே அழகாக எண்ணெயெல்லாம் படர்ந்து வந்துருச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அதை இறக்கிட்டு தவா வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். சாம்பார் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது கிளறி வச்சோம் இல்லையா, அதனால் தவா சூடானோன்னே எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு, கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். அது ஊற்றின பிறகு அந்த இது உருளைக்கிழங்க அதில் அப்படியே போட்டுக்கிறேன். அப்படியே ரோஸ்ட் பண்ணலான்ட்டு அதிலே அப்படியே பண்ணிக்கலான்ட்டு அப்படியே டேரெக்டாக போட்டு தாளிக்கிறதெல்லாம் இல்லை, அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பாருக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. கடைசியாக வந்து என்கிட்ட ஒரு பொடி இருக்குது, அதை மட்டும் சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கேன். அதை நான் சேர்க்கும் போது சொல்கிறேன். அடுத்து இன்னொரு பக்கம் பாயசம் கொஞ்சம் வைக்கலான்னு ஒரு ஆசை. இது வந்து ஃபுல் மீல் மாதிரி எனக்கு சாப்பிட்ணும். நான் சாம்பார் வச்சா இது மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன். என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். இது என்ன பொடி சேர்க்குறேன்னா, இது வந்து பெப்பரு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை ப்ரான்காக நான் செஞ்சுருந்தேன் கடைசியாக போடுறதுக்கு. அது கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்தது, சரி இதுக்கு சேர்த்துக்கலான்ட்டு இது சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுட்டேன். வெந்நீர் கொஞ்சம் வச்சுருந்தேன் பாயசத்துக்காக, அது கொதிச்சு வந்துருச்சு. அதில் 1 டம்ளர் பால் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். தண்ணியாக தான் செய்கிறேன் நான், ஏன்னா அது ஊறி வரும்போது கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிட்டேன். சின்ன சேமியா பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சமாக கையிலேயே அப்படியே நொறுக்கி விட்டுட்டேன். சேமியா பாயசம் தான் செய்கிறேன். இதுவும் எங்கள் ஊரில் இப்படி தான் செய்வாங்க. ஒரு சிலர் ரொம்ப திக்காக அது வேறு மாதிரி செய்வாங்க. இது எங்கள் ஊர் சைடில் இப்படி தான் செய்வோம். அது மாதிரி தான் செய்கிறேன். இப்போ வந்து பாலும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அந்த டைமில் நான் சேமியாவை போட்டுக்கிறேன். இது ரொம்ப சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப கொலைய விடாமல் 3/4 வேகிற டைமில் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படி இறக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா அந்த மசாலாலாம் ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சு. ஒரே ஒரு பிஞ்சு லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன், அந்த இனிப்பு தெரிகிறதுக்காக. உப்பு சேர்த்துக்கப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் சுகர் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட சேர்த்துருப்பேன். எதுவும் அளந்து போடுறதில்ல, நானாக போடுவேன். அது கொஞ்சம் கரெக்டாக வரும். எப்பொழுதும் கரெக்டாக வராது, எப்போயாவது கரெக்டாக வரும். சரி, நான் அப்படி போட்டுட்டேன். அப்படியே சுகர் அளந்து போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்.
அவ்வளோதான். இன்னொரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா அது இறக்கிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் அப்பளம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் எடுத்துட்டேன். இது வந்து பாயசத்துக்காக தான் நான் அப்பளம் பொரிக்கிறேன். இது ஒரு இப்போதைக்கு ஒரு 5 மட்டும் பொரிச்சிக்கலாம், வேணுன்ற போது பொரிச்சிக்கலாம்னா 5 மட்டும் பொரிச்சு வச்சுட்டேன். அப்புறம் இப்போ நான் வடகம் பொரிப்பேன் பாருங்கள். இது வந்து நானாக செஞ்சது பழைய சாதத்தில். நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், வேணும்னா பாருங்கள். இது வந்துட்டு பழைய சாதத்தில் மட்டும் பண்ணது. நான் கூட எப்படி இருக்குமோன்னு ரொம்ப பயந்தேன், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு செய்கிறதுக்கு முன்னாடி, செஞ்ச அப்புறம் இப்படி இருக்குது. அவ்வளோ மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், வடகம் அப்பளம் ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, அப்படியே டப்புன்னு உடையுது. இது மாதிரி இன்னொரு தடவையும் செய்யணும், நிறைய செஞ்சு வச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பழைய சாதம் மீந்துதேன்னு அதில் செஞ்சேன், அது பரவாயில்ல நல்லா வந்துருச்சு. அது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தானே, நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி அது நல்லா வந்துச்சுன்னா. அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்குமே. அவ்வளோதான், பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இறக்கி வச்சுட்டு அப்படியே நெய் போட்டு தாளிச்சிடலாம். முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு அதில் ஊற்றிடலாம் அப்படின்றதுக்காக முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருந்தேன். நெய் கொஞ்சோண்டு ஊற்றி, இது நான் முன்னாடி செஞ்ச நெய். லாஸ்ட் வீடியோ நெய் செய்கிறது எப்படின்னு போட்டிருப்பேன், பார்க்காதவங்க வேணுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக கிடையாது, நான் எப்படி செஞ்சனோ அதை போட்டிருக்கேன், பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள். அவ்வளோதான், நெய் சூடானோன்னே முந்திரி திராட்சை போட்டுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர நேரத்தில் அப்படியே பாயசத்தில் ஊற்றிட்டேன். அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. அவ்வளோதான், பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாயசம் பாருங்கள், இப்போ தண்ணியாக இருக்கா, ஆனால் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே நல்லா திக்காகிடுச்சு. அதனால தான் நான் இந்தளவுக்கு வச்சேன். ரொம்ப திக்காக வச்சிட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடுது, அதனால் இப்படி வச்சுட்டேன் நான். அவ்வளோதான், பாயசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், கிச்சன் இப்படி தான் இருக்குது. இதை அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண அப்புறம் இப்படி இருக்குது. ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், வடகம், நான் செஞ்ச வடகம், அப்புறம் வந்து பாயசம், சாம்பார். ஸோ இதெல்லாம் தான் செஞ்சேன். இது மாதிரி ஃபுல் மெனுவாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு நான்வெஜ்ஜோட வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும். இன்னும் காய்கறி ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் கூட நான் செஞ்சுருப்பேன். வேறு காய் இல்லை, அதனால் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சேன். இன்னும் காய் 2-3 இது செஞ்சால் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், சமைச்சாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லஞ்சு. நானும் சூப்பராக சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு நைட்டு தான் நான் இதெல்லாம் கொடுத்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் பாப்பாவும் மட்டும் சாப்பிட்டோம். பார்க்குற உங்களுக்கும் இது மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் ஸ்டைலில் தான், எங்கள் நேட்டிவ் வந்து தஞ்சாவூர், அந்த ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நியூவாக வீடியோ போகிறதுனால ஃபேஸ்லாம் காட்டுறது கொஞ்சம் ஷையாக இருக்குது. போக போக கொஞ்சம் பழகிடும். அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் காட்டி நான் டேரெக்டாகவே குக்கிங் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்பளத்தில் பாயசம் வச்சு சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அப்படி சாப்பிட தான் பிடிக்கும். அதனால் ஒரு 3 அப்பளம் எடுத்து நொறுக்கிட்டு பாயசம் அதில் ஊற்றி நான் சாப்பிட்டேன். பாப்பாவுக்கும் அப்படி தான் ஊட்டினேன், அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் இது மாதிரி பிடிக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கல. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ரெகுலராக நான் குக்கிங் வீடியோ இல்லைன்னா டே இன் லைஃப் வீடியோ அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட்டில் எது முக்கியமாக பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அதையே நான் ரெகுலராகவும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.